நான் இன்னைக்கு நேராவே உன் முகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். அதுக்கு முடியாதுன்னு சொல்றா. இதுக்கு மேல நான் என்ன தாத்தா பண்றது? நீங்களே சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆகி பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போனா கூட அவ பிடிவாதம், இந்த பிடிவாதத்தை மட்டும் அவ இன்னும் விடவே இல்லை. சத்தியமா என்னால முடியல தாத்தா. எனக்கு அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் தாத்தா. சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்மா கிட்ட பேசினேன். அம்மா நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். மாமா, அக்கா ஏதோ உங்க மேலயும் அம்மா மேலயும் இருக்கிற அக்கறையில உங்களுக்காக இப்படி மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. நீங்க ஏதோ அதை பத்தி பெருசா யோசிச்சுட்டு இருக்காதீங்க, விட்டு தள்ளுங்க. இவ்ளோ தூரம் உங்க மேல அக்கறைப்பட்டு இதெல்லாம் பண்றவ ஏன் அவளே உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேங்கிறான்னு எங்களுக்கு புரியவே இல்லை. இதே கேள்வியதான் நானும் அவகிட்ட கேட்டேன். உங்க அக்காவுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தரை லவ் பண்ணணுமா? என்ன மாதிரி ஏற்கனவே லவ் பண்ணி கல்யாணம் முடிஞ்ச ஆள்லாம் அவளுக்கு வேணாமா? நான் ஏற்கனவே லவ் பண்ணதும் கல்யாணம் பண்ணதும் அவ்வளவுதாங்கிறத நான் எப்படி அவளுக்கு புரிய வைப்பேன்? எனக்கா காவேரி பொண்ணு பாக்குறாங்கிற விஷயம் மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். காவேரிக்கு நான் மாப்பிள்ளை பாக்குற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? காவேரிக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்களா? என்ன விஜய் சொல்றீங்க? மாமா, அக்கா தான் ஏதோ கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிருக்கானா, நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? வேற என்ன பண்றது யமுனா? எனக்கு அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அவளுக்கு பழசெல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வழி இல்லாம நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் வாய் விட்டு கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா எதுக்குமே காவேரி ஒத்து வர்ற மாதிரி தெரியல. இப்படியே போனா எங்க மேட்ரிமோனில அவளுக்கு பிடிச்ச ஒரு பையனா பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிக்குவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. விஜய், என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க இருக்கும்போது அப்படி எல்லாம் நடக்க விட்டுருவோமா? என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கும் காவேரிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அத நாங்களே முன்ன நின்னு நடத்தி வைப்போம். ஆமா மாமா, அக்கா அவ மனசுக்கு என்ன தோணுதோ அத பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக நாங்களும் அவளை அப்படியே விட்டுற மாட்டோம். இப்போ சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க அக்காவை நாங்க சம்மதிக்க வச்சே தீருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க.